guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 28. எபிசோடு 27 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே கைசர் டிராகன்ஸ் அளவுக்கு மனுஷங்களை நேசிக்கிறவங்க வேற யாருமே கிடையாதுன்னு ஒரு ட்விஸ்டான உண்மையை சொல்றாரு. டிராகன்ஸ் மனுஷங்களை கேர் பண்ணிச்சுங்கிற மேட்ரை கேட்டதும் நம்ம ஆளு சும்மா பேந்த முழிக்கிறான். ஏன்னா நம்ம ஆளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிராகன்ஸ்னா உலகத்தையே அழிக்கிற பெஹாமுட் மாதிரி மான்ஸ்டர் தான். அதுங்களுக்கு இறக்கமே கிடையாது. பழைய காலத்துல மனுஷங்களுக்கும் டிராகன்ஸுக்கும் நடுவில் இருந்த பாசம் இப்ப இருக்கிறத விட ரொம்ப வித்தியாசமானதுன்னு கெஸ் பண்றான். கைசர் உடனே நம்ம ஆளு நீயே அந்த பழைய பாசத்துக்கு ஒரு ப்ரூஃப் தான்னு சொல்லி நம்ம ஆளோட கன்ஃபியூஷனை உடைக்கிறாரு. நம்ம ஆளு ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ள கைசர் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஆளோட உடம்புல இருக்க பெஹாமுட் ஹார்ட்டும் ஸ்வாடும் பெஹாமுட் அவனோட பிளட் லைனுக்கு கொடுத்த கிஃப்ட்னு ரிவீல் பண்றாரு. பெஹாமுட் பார்க்க முரட்டுத்தனமா இருந்தாலும் அவனுக்கு பிடிச்ச மனுஷங்க கேட்டா இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு கைசர் சொல்றாரு. பெஹாமுட்டும் கைசரும் டிராகன்ஸுக்கு ரொம்ப க்ளோஸ்னு தெரிஞ்சதும் நம்ம ஆளு உஷாராகி டிராகன் ஸ்லேயிங் பத்தி பேசுறத அப்படியே நிப்பாட்டிடுறான். பெஹாமுட்டுக்கு ரொம்ப வருஷமா சேவை செஞ்சதுனால தான் இந்த கிஃப்ட் கிடைச்சிச்சுன்னு நம்ம ஆளு சமாளிக்க ட்ரை பண்றான். கைசர் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு பெஹாமுட்டோட டிசெண்டன்ஸ் இன்னும் இவ்வளவு லாயலா இருக்காங்கன்னு ஆச்சரியப்படுறாரு. பெஹாமுட் அடிக்கடி குரோனோஸ் கூட சண்டை போடுவான்னு கேசுவலா சொல்றாரு. குரோனோஸுங்கிற பேரை கேட்டதும் நம்ம ஆளுக்கு மறுபடியும் ஷாக் ஆயிருது. ஏன்னா அது ஒரு டிராகன் லார்டோட பேரு. கைசர் அதை கன்ஃபார்ம் பண்றாரு. நான் தான் குரோனோஸோட கான்ட்ராக்டர், அதனால தான் அந்த கிங்டமுக்கு அவன் பேரை வச்சேன்னு சொல்றாரு. டிராகன்ஸ் மனுஷ ரூபத்துல வந்து டீ குடிச்சிட்டு மனுஷங்களோட சேர்ந்து வாழ்ந்த ஒரு காலத்தை நினைச்சு நம்மளால ஷாக் ஆகுறான். கைசர் அந்த பழைய காலத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அந்த காலத்துல டிராகன்ஸும் மனுஷங்களும் ஒன்னா ஹாப்பியா வாழ்ந்தாங்க. ஆனா டிராகன்ஸ் கிட்ட ஓவர் பவர் இருந்ததுனால அது செம டேஞ்சரா இருந்துச்சு. டிராகன்ஸ் லிமிட் இல்லாம ஹெல்ப் பண்ணா வேர்ல்டோட பேலன்ஸ் கொலாப்ஸ் ஆகிடும். அதனால டிராகன்ஸ் அவங்க பவரை லிமிட் பண்ணிட்டு மனுஷ ரூபத்துல வந்து கான்ட்ராக்ட் மூலமா ஹெல்ப் பண்ணாங்க. கைசர் மாதிரி அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற மனுஷங்களை தான் கான்ட்ராக்டர்னு கூப்பிடுவாங்க. பழைய காலத்து ட்ரெஷர்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு இப்ப நம்ம ஆளுக்கு புரியுது. இப்ப ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கடைசியா உடஞ்சி போச்சுன்னு நம்ம ஆளு கேட்கறான். கைசர் அதை இப்ப சொல்லாம உனக்கு டைம் கிடைக்கும் போது நீயே படிச்சு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. 2000 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இப்ப சொல்லாம போறீங்களேன்னு நம்ம ஆளு கலாய்க்கிறான். கைசர் இப்ப சீரியஸ் ஆகி ஃபைனல் ரவுண்டு ரொம்ப டஃபா இருக்கும்னு சொல்றாரு. அட்வான்ஸ்டு ட்ரைனிங்கோட லாஸ்ட் ஸ்டேஜ் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ் பண்றாரு. இந்த ஃபைனல் டெஸ்ட்ல நம்ம ஆளு நேரா கைசர் கூடவே ஃபைட் போடணும். இந்த சண்டை சும்மா சாதாரணமா இருக்காதுன்னு நம்மளால ஃபீல் பண்றான். கைசர் புதுசா சில மொரட்டு ரூல்ஸை கொண்டு வராரு. உனக்கு சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, நான் எப்போ நிறுத்த சொல்றேனோ அப்போதான் சண்டை முடியும்னு ஆர்டர் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கைசர் எந்த எலிமெண்டல் ஸ்வாடு சாப்டரை யூஸ் பண்ணுறாரோ அதை மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ணணும்னு கண்டிஷன் போடுறாரு. உனக்கு சாகணும்னு ஆசை இருந்தா வேணா ரூல்ஸை பிரேக் பண்ணிக்கோன்னு சவால் விடுறாரு. கைசர் நெருப்பை யூஸ் பண்ணி ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாரு. சாப்டர் ஆஃப் ஃப்ளேமை யூஸ் பண்ணி அந்த ரூம் ஃபுல்லா நெருப்பா மாத்தி நம்ம ஆளை திணறடிக்கிறாரு. நம்ம ஆளு ரூல்ஸை பிரேக் பண்ணி வேற பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணா கைசர் சும்மா வச்சு செய்யறாரு. கிட்ட எக்ஸ்ட்ரா உசுறு இருந்தா வேணா சீட்டிங் பண்ணுன்னு நக்கலா சொல்றாரு. சண்டை போட்டுக்கிட்டு எலிமெண்டல் ஸ்வாடு 4 சாப்டரா பிரியுதுன்னு கிளாஸ் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஃபயர் சாப்டரை பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுறாரு. இந்த ஃபயர் சாப்டர் சும்மா முரட்டுத்தனமான பவர் கொண்டது. எந்த தடையா இருந்தாலும் அதை சுக்குநூறா உடைக்கிற அளவுக்கு ஹீட்டும் எக்ஸ்ப்ளோசிவ் பவரும் இதுல இருக்குன்னு சொல்றாரு. நம்மால அந்த ஃபயர்ல எரியாம தப்பிக்கவே செம்ம கஷ்டப்படுறான். நம்ம ஆளு மூச்சு வாங்குறதுக்குள்ள கைசர் அடுத்த சாப்டருக்கு தாவுறாரு. எர்த்து சாப்டரை யூஸ் பண்ணி மேல இருந்து செம வெயிட்டான ஒரு அட்டாக்கை போடுறாரு. இந்த எர்த்து சாப்டர் எனிமியை அசைய விடாம நசுக்கி பிடிச்சிக்க யூஸ் ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம ஆளு அந்த ப்ரெஷரை தாங்க முடியாம கஷ்டப்படுறான். நம்ம ஆளுக்கு டெக்னிக் புரியுதோ இல்லையோ அடி வாங்கி நல்லா கத்துக்கிறான். கைசர் நம்ம ஆளுக்கு மூச்சு விட கூட கேப் கொடுக்காம வரிசையை அட்டாக் பண்றாரு. ஒரு அட்டாக்ல நம்ம ஆளுக்கு கட்டாகி கைசரை ரீச் பண்ண இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு ஃபீல் பண்றான். அடுத்து கைசர் விண்டு சாப்டருக்கு மாறுறாரு. இதுல மொரட்டு பவர் இருக்காது, ஆனா ஸ்பீடு மூவ்மெண்ட் வரிசையான அட்டாக் இருக்கும்னு சொல்றாரு. எல்லா பக்கத்துல இருந்து வர விண்டு அட்டாக்க நம்ம ஆளு தடுத்து சமாளிக்கிறான். சார் வாட்டர் சாப்டருக்கு வர்றாரு. இதைத்தான் நம்ம ஆளு முழுசா புரிஞ்சுக்கணும். வாட்டர் ஒரே நேரத்தில் அட்டாக்கும் பண்ணும் டிஃபென்ஸும் பண்ணும்னு காட்டுறாரு. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும்னு பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுறாரு. வாட்டர் சாப்டர் மற்ற சாப்டர்ஸை விட ரொம்ப பேலன்ஸ்ட் ஆனதுன்னு கைசர் சொல்றாரு. இதோட உண்மையான பவர் வெறும் ஃபோர்ஸ்ல இல்ல, அது எப்படி வளைஞ்சு கொடுக்கறதுல தான் இருக்குன்னு சொல்றாரு. கைசரோட வாட்டர் கண்ட்ரோல்ல நம்ம ஆளு சும்மா மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். நம்ம ஆளு எவ்வளவு அடி வாங்கினாலும் 2 பேரும் ஒரே எலிமெண்ட்டை யூஸ் பண்ணியும் ஏன் கைசரை நெருங்க முடியலன்னு நம்ம ஆளுக்கு புரியல.
நம்ம ஆள் மறுபடியும் தன்னோட முரட்டு பவரை வச்சு அந்த வாட்டரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அது ஒர்க் ஆகலை. நம்ம ஆள் பண்ணுற அட்டாக் எல்லாம் கைசரோட கண்ட்ரோலுக்கு முன்னாடி சும்மா வேஸ்ட் ஆகிடுது. ஒரு கேப் கிடச்சிருச்சுன்னு நினச்சி போனால் நம்ம ஆள் இன்னும் லெசனை புரிஞ்சுக்கலைன்னு கைசர் ப்ரூவ் பண்ணுறாரு. நீ வாட்டர் ஃபால்ஸோட பவரை பார்த்துட்டு அதுதான் தண்ணியோட நேச்சர்னு தப்பாக நினைக்கிறேன்னு கைசர் திட்டுறாரு. மற்ற சாப்டரில் முரட்டு பவர் யூஸ் ஆகும், ஆனால் வாட்டர் சாப்டரில் நீ வெறும் ஸ்வாடை வேகமாக சுற்றுனா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாரு. வாட்டர் சாப்டரோட மெயின் கான்செப்ட் முரட்டுத்தனத்தை தாண்டுற ஒரு சாஃப்ட்னஸ் தான் சொல்லி மறுபடியும் ட்ரை பண்ண சொல்கிறாரு. ஆனால் நம்மளால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. பவரை விட சாஃப்ட்னஸ் பெருசுங்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே இல்லை. இதை நம்ம ஆளுக்கு நம்ம ஆளோட பாஸ்ட் லைஃப் ஞாபகத்தை கொண்டு வருது. அன்னைக்கு பவர் இல்லாதனால தான் நம்ம ஆள் தோத்து போனான். நம்ம ஆளுக்கு பிடிச்சவங்களை காப்பாற்ற முடியலைன்னு ஃபீல் பண்ணுறான். உன்கிட்ட பவர் இருந்தால் மட்டும்தான் இந்த வேர்ல்டில் உசுரோட இருக்க முடியும்னு நம்ம ஆள் ஸ்ட்ராங்காக நம்பினான். அதனால் கைசர் சொல்கிற லெசன் நம்ம ஆளுக்கு சுத்தமாக செட் ஆகலை. நம்ம ஆளோட பழைய கேரக்டருக்கு இதெல்லாம் சத்தியமாக புரியாது. ஆனாலும் அந்த வாட்டர் நம்ம ஆளையும் நம்ம ஆளோட ஸ்வாடையும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம ஆள் ஃபிசிக்கலாக அந்த லெசனை கற்றுக்க ஆரம்பிக்கிறான். இது நம்ம ஆளுக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்சை கொண்டு வருது. டயர்டில் நமக்கு ஏதும் லூசினஸ்னு ஆகுதுன்னு நம்ம ஆளுக்கு டவுட் வருது. அது மயக்கத்தில் இருந்தாலும் அந்த வாட்டரை எதிர்த்து நிற்காம அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஆளுக்கே தெரியாம வாட்டரை கண்ட்ரோல் பண்ணாம அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்றான். நிற்காம சண்டை போட்டதுல எவ்வளோ நாள் ஆச்சுன்னு நம்ம ஆளுக்கு தெரியல. சாப்பாடு தூக்கம் இல்லாம 1 மாசத்துக்கு மேல ட்ரைனிங் போகுதுன்னு கெஸ் பண்றான். இந்த கொடூரமான ட்ரைனிங் நம்ம ஆளுக்கு ஒரு உண்மையை புரிய வைக்குது. கைசர் மாதிரி ஒரு மான்ஸ்டர் முன்னாடி இன்ஃபினிட் ஸ்டெமினா இருந்தா கூட பத்தாதுன்னு தெரிஞ்சுக்கிறான். ஆளுக்கிட்ட நடக்கிற சேஞ்சை கைசர் நோட் பண்ணி இன்னும் ப்ரெஷர் கொடுக்குறாரு. அந்த வாட்டர் நம்ம ஆளை சுத்தி வளைக்குது. ஒன்று நம்ம ஆள் கற்றுக்கணும், இல்லைனா காலி ஆகணும். தன்னோட கை வலிக்குது, இனிமேல் முரட்டு பவரை யூஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம ஆளுக்கு புரிஞ்சிருச்சு. இல்லை சறுக்குனதுனால நம்ம ஆளால் பவரை யூஸ் பண்ணி நிற்க முடியலை. எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் அந்த வாட்டர் எப்படி கூட்டிகிட்டு போகுதோ அப்படி மூவ் ஆகுறான். கைசர் சும்மா முரட்டு ப்ரெஷரை கொடுக்குறாரு. நம்ம ஆள் அதை நேராக ஃபேஸ் பண்ணாலும் இந்த தடவை அதை நிறுத்தாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுறான். முரட்டுத்தனமாக எதிர்த்து நிற்காம ஒரு பெரிய அட்டாக்கை ஈஸியாக டைவர்ட் பண்ணிட்டோமேன்னு நம்ம ஆளுக்கு செம்ம சர்ப்ரைஸ். கைசர் சொன்ன அந்த சாஃப்ட்னஸ் ஓவர் கம் ஸ்ட்ரென்த்து கான்செப்ட் இப்போ தான் நம்ம ஆளுக்கு புரியுது. எல்லாத்தையும் பவர் வச்சு கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அந்த வெறி இப்போ போய் நம்ம ஆள் ரொம்ப கூலாக மூவ் பண்ணுறான். பிரச்சனை நம்ம ஆளோட பவரில் இல்லை, எல்லாத்துக்கும் பவரையே யூஸ் பண்ணணும்னு நினச்சதுல தான் இப்போ புரிஞ்சுக்கிறான். ஸ்வாடை பிடிக்கிறதுல இருந்து நிற்கிறது வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரிஜிடாக இருந்திருக்கு. அந்த ரிஜிட்னஸை விட்டதும் கைசர் சொன்ன லெசன் நம்ம ஆளுக்கு முழுசாக புரியுது. இதுக்கு முன்னாடி பண்ண ட்ரைனிங் எல்லாம் ஸ்வாடை ரொம்ப ரிஜிடாக மாற்றணும்னு ஃபீல் பண்ணுறான். இப்போ அந்த தேவையில்லாத கண்ட்ரோலை விட்டுட்டு வாட்டர் எப்படி அதோட வழியில் போகுதோ அதே மாதிரி தன்னோட ஸ்வாடையும் ஃப்ரீயாக விடுறான். இந்த சரண்டர் நம்ம ஆளோட உடம்பையும் ஸ்வாடையும் ஒன்றா சேர்த்து கைசரோட அட்டாக்கை ஈஸியாக சமாளிக்க வைக்குது. இந்த ஃபீல் நம்ம ஆளுக்கு பாஸ்ட் லைஃப்பில் இருந்த ஒரு ஸ்டேட்டை ஞாபகப்படுத்துது. ஸ்வாடும் அதை பிடிச்சிருக்கோன்னு ஒன்றா மாறுற ஒரு யூனிட்டி ஸ்டேட் இதுன்னு புரிஞ்சுக்கிறான். இந்த ஸ்டேட்டில் நம்ம ஆளோட ஸ்வாடு தேவைப்படும் போது வெறித்தனமாக அட்டாக் பண்ணும். தேவையில்லாதப்ப எந்த தடையும் இல்லாமல் மாறிக்கும். வாட்டர் சாப்டர் வெறும் பவர் இல்லை, அது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான ஒன்றுன்னு இப்போ புரியுது. கைசர் இதை பார்த்துட்டு பரவாயில்ல பையன் கற்றுக்கிட்டான்னு சிரிக்கிறாரு. இதோட இந்த சாப்டர் ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.